ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தயிர் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு தயிர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரைவாசி உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பாப்கார்ன் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கேஎஃப்சியில் போய் சாப்பிட்ற சிக்கன் பாப்கார்ன் மாதிரியே தான் இருக்கும், அதை விட சூப்பராகவே இருக்கும். சிக்கன் வந்து இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறணும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ப்ளீஸ் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 1 மணி நேரம் ஊறணும். பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறிடுச்சு. நல்லா அந்த தயிரில் ஊறி அந்த தயிரெல்லாம் அந்த சிக்கன் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் 1 கப்பு மெஷரிங் கப்பில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், இது வந்து வீட்டிலையே செஞ்சது தான். 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ அரைவாசி உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணும்போது அதில் அரைவாசி உப்பு சேர்த்தோம், இப்போ இதில் அரைவாசி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் பவுடரும் வீட்டிலையே ரெடி பண்ணலாம், கார்லிக் பவுடரும் வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, பூண்டு வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் ஒரு 2-3 நாள் காய வச்சு பொடிச்சு வச்சுக்கலாம். ஆனியனும் அதே போல் தான், நீல வாக்கில் கட் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெடிமேடாக கடையிலேயே கூட கிடைக்கிது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்று எடுத்து இந்த மாதிரி இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து போன்லெஸ்ஸான சிக்கனு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கடையிலேயே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி நல்லா 2-3 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக வரும், லேயராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடையில் கூட போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கடையில் கூட வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு டிப்பிங்ஸ்க்கு சாஸும் மயோனைஸும் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கனெல்லாம் இந்த சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சிக்கனை போட்டுட்டு உடனே கரண்டியை விட்டு கிண்டாதீங்க, ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ லேயராக எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக மொறுன்னு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கூட லைட்டாக ஃப்ரை ஆகணும். இந்த பாப்கார்ன் சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். சுத்தமாக எண்ணெயே ஒட்டி இருக்காது.
இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சுவையான சிக்கன் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.